இது குற்றம் சாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல. வத்ராப் தாலுகாவில் உள்ள ரெங்கப்ப நாயக்கர்பட்டி பஞ்சாயத்தில் பிள்ளையார் கோவிலுக்கு மிக அருகில் அரசு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பொது கழிப்பறை நல்ல நோக்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டம். ஆனால் இன்றைய நிலை என்ன? கழிப்பறையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் மலம் குழாய் உடைப்பு காரணமாக திறந்த வெளியில் கசிந்து வருகிறது. சுற்றுப்புறம் முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. ஈக்கள் மற்றும் கொசுக்கள் அதிகரித்துள்ளது. பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் உடல்நலக் குறைவுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் என்ன நடக்கும்? மலேரியா, காலரா, டைபாய்டு, போலியோ, ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஏ, குடல் புழு தொற்றுகள், அமீபிக் டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. சுகாதாரத்தை காக்க உருவாக்கப்பட்ட இடம் நோய்களுக்கு புகலிடமாக மாறக்கூடாது அல்லவா? நோய் வந்த பிறகு மருத்துவ நடவடிக்கை எடுப்பதை விட நோய் வராமல் தடுக்க முன்கூட்டியே செயல்படுவதுதான் உண்மையான நிர்வாகத்திறன். இதற்காக உடனடி நடவடிக்கைகள் அவசியம். சேதமடைந்த கழிவுநீர் குழாய்களை சரி செய்தல், முழுமையான சுத்தம் மற்றும் கிருமிநாசினி தெளித்தல், நிரந்தர பராமரிப்பு பணியாளர்கள் நியமித்தல், சுற்றுப்புறத்தை சுகாதார ரீதியாக பாதுகாப்பாக மாற்றுதல், பொது சுகாதாரத்துறை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடுதல் போன்றவற்றை முறையாக செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த பதிவு வத்திராயிருப்பு தாலுகா நிர்வாகம் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது அரசை குறை கூறும் முயற்சி அல்ல. இது அரசு திட்டம் சரியாக செயல்பட வேண்டும் என்ற மக்கள் எதிர்பார்ப்பு. மக்களின் உடல் நலம் என்பது அரசின் முதல் பொறுப்பு. குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்பு என்பது சமூகத்தின் அடிப்படை கடமை. இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து சுகாதாரமான கிராமத்தை உருவாக்க வேண்டும். இந்த பதிவை அனைவரும் பகிருங்கள். உண்மை வெளிச்சத்துக்கு வரட்டும். சரியான நடவடிக்கை எடுக்கப்படட்டும். அனைவருக்கும் நன்றி.